விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து பரபரப்பாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கப்பியாம்புலியூர் பகுதியில் உள்ள வாக்காளரிடம் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு அமைச்சர் காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மகளிருக்கு மகளிர் உரிமைத் தொகை மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை என வழங்கியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கொரோனா பெருந்தொற்று பாதித்திருந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்ததும் முதலில் 2 முறை 2000 கொடுத்து தமிழக மக்களை பார்த்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று தெரிவித்தார். அதுக்குதான் நான் சொல்றேன், நம்ம ஓட்டு வீணாக்காது, நல்லதுக்கு பண்ணுங்க, நமக்காக மக்களுக்காக. அதே ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்ன வார்த்தைகள் 3 வார்த்தைகள். இது திமுக ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி, மக்கள் ஆட்சி. ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதலமைச்சர். அது கூட ஒரு வார்த்தை சொன்னார், ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணும், உண்மையிலாவது தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போடாதுன்னு. நாங்க இப்போ திமுக ஆட்சி மாதிரி இல்ல, மக்களுக்கு அடிப்படை வசதிக்கு யார் இருந்தாலும் முதல் பிரிபரன்ஸ் அவங்களுக்கு தான். அதுதான் இந்த மக்கள் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் நம்ம தளபதி ஆட்சி. அதனால தாய்மார்களே, உங்க பாதங்களை தொட்டு கேட்டு ஒரு வேஸ்டா போட்டீங்கன்னா அந்த ஓட்டு வேஸ்ட். நீலகிரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு விவரங்கள் குறித்தும், புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி வரப்பெற்ற மனுக்களின் தற்போதைய நிலை உட்பட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் க. ராமச்சந்திரன், தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக அரசு நியாய விலைக் கடைகளை மிகச் சிறப்பாக நடத்தி பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி வழங்கவும், குடும்ப அட்டைதாரர்களிடமிருந்து ஏதேனும் புகார்கள் அல்லது கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றால் அதனை உடனடியாக கருத்தில் கொண்டு நிவர்த்தி செய்யும் வகையில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அரசியலில் முதல் வகுப்பில் உள்ள விஜய் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறட்டும், பின்னர் பார்க்கலாம் என தமிழக வெற்றிக் கழக நடிகர் விஜய் அரசியல் பயணம் குறித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி பேட்டியளித்துள்ளார். புதிதாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் திருவள்ளூரில் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தலைவர் ஜெகன்மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றினார். புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி, புதிதாக கொண்டுவரப்பட்ட இந்த 3 அரசியலமைப்பு சட்டங்களையும் புரட்சி பாரதம் கட்சி வன்மையாக எதிர்ப்பதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு ஒத்துவராது எனவும், தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் நீட் விலக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட கருத்துக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு, அரசியலில் நடிகர் விஜய் தற்பொழுது 1ஆம் வகுப்பு படிக்கிறார் என்றும், முதலில் அதில் தேர்ச்சி பெற்று வரட்டும், பின்னர் பார்க்கலாம் எனவும் விஜய் அரசியல் பயணம் குறித்து புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி விமர்சித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அது உண்மையாக ஒரு பழமை சொல்லுவாங்க, ஏட்டு சுராக்காய் கறிக்கு உதவாதுன்னு, அந்த கதையாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது ஆந்திராவில் புதுசாக அரசு அமைஞ்சிருக்குது, மாநில அரசு. இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போது உதாரணத்துக்கு 29 நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா ஒரு மாநில அரசனுடைய ஆயுட்காலம் 31 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 2.5 வருஷம் காலம் பரவாயில்லைன்னு நினைப்பாங்களா? போனால் பரவாயில்ல நினைப்பாங்களா? அதனால் இது கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோல் ஒரு சூழ்நிலை வந்தால் நாடு முழுக்க பெரிய கண்டனங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் கண்டிப்பாக இது பிஜேபி அரசு எதிர்கொள்ளணும் தான் என்னுடைய கருத்து. அதே போல் நீட் தேர்வில் நியாயமான முறையில் தான் நாங்கள் இந்த மக்களை மாணவர்களை நாங்கள் ஒரு திறமையுள்ள மாணவர்களாக உருவாக்கணுன்றது என்னுடைய நோக்கம்னு சொன்னாங்க. ஆனால் அது திறமை இல்லை, பாராபட்சன்றது இப்போ சமீப காலமாக தெரிஞ்சிடுச்சு. வேண்டப்பட்ட அவங்க பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும்
அல்லது இது போன்ற பயிற்சி கொடுக்கின்ற இடங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் அவருடைய கேள்விகளை கொடுத்து அதில் தேர்ச்சி பெறுகின்ற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்டிற்கே தெரிந்த விஷயம். அது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த கேள்விகளை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள், பதிவுகளை தீர்மானங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நீட் தேர்வு என்பது எங்களுக்கும் அது ஒழிக்க வேண்டும் என்றுதான் விருப்பம். ஆகவே நீட் தேர்வை ஒழிப்பதற்கு புரட்சி பாரதமும் ஆதரவு அளிக்கிறது. திமுகவின் ஊதுகுழலாக விஜய் மாறியுள்ளார் என்று வேடச்சந்தூரில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் வரிசையில் இணைந்துவிட்டார் என்றும், கமல்ஹாசன் ஒரு காலத்தில் டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் அரசியலை எதிர்க்கும் மக்கள் நீதி மய்யம் என்று டிவியை உடைத்தார். அதன் பிறகு தற்போது மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து இப்போது திமுகவிற்கு பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார் என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் ஜோசப் விஜய் திமுகவின் ஊதுகுழலாக மாறியுள்ளார் என்று கூறிய அவர், மக்கள் மத்தியில் போதைப் பொருட்கள், லஞ்ச ஒழிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு படிக்கும் மாணவர்களிடையே இந்தியா ஒரு நாடல்ல, இந்தியா ஒன்றியம் என்று பேசி பிரிவினையை ஏற்படுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார். இப்ப நம்மாளு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கமலஹாசன் வரிசையில் அடைஞ்சிட்டார். கமலஹாசன் ஒரு காலத்துல டார்ச் லைட் வச்சு வாரிசு அரசியல், ஊழல் அரசியல் நாங்கள் எதிர்ப்போம், மக்கள் நீதி மையம்னு டிவியை உடைச்சார். அதுக்கப்புறம் இவர் இப்போ மக்கள் நீதி மையத்தின் சார்பில் திமுகவோட கூட்டணி அமைச்சு இப்போ திமுகவுக்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ நம்மளால ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜோசப் விஜய். என்ன ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? கடந்த முறை பேசணும் போது போதைப் பொருள் எல்லாம் நம்ம எதிர்க்கணும், பொதுமக்களுக்கும் அதில் கடமை இருக்குதுன்னு பேசினார். ஏன்னா அரசாங்கம் சாராய கடையை திறந்து வைக்கும், பொதுமக்களுடைய கடமை மக்களை போதைக்கு அடிமையாம பார்த்துக்க. அரசாங்கம் ஆளுங்கட்சி ஜாபர் சாதிக்கு அயலக அணி அவர் போதைப் பொருள் கடத்துவாரு, பொதுமக்கள் ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினாரு. இப்போ அடுத்து அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆகணும். இனி உதயநிதி ஏதாவது சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால நேற்றிருந்து திமுகவினுடைய ஊதுகுழலாக ஜோசப் விஜய் மாறி இருக்கிறாரு. இப்போ அவர் நீட் தேர்வு அது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுக்கு வரணும். இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ்காரன் தான் கொண்டு வந்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கை. இந்த தமிழக அரசு தாக்கல் செய்திருப்பது ஆங்கில கல்விக் கொள்கை, ஆங்கில திணிப்பு கல்விக் கொள்கை. அதனால விஜய் ஒரு 3 விஷயத்துல நீட் வேண்டாங்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு சொல்றாரு தெரியுமா? திமுக காரன் பேசுற மாதிரி இந்தியாவை ஒன்றியம்ங்கிறான். ஊழல் முறைகேடுகளை மூடி மறைக்க பிரதமர் மோடி குட்டி கதைகளை சொல்கிறார் என்று வைத்திலிங்கம் எம்பி கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சாரம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மோசமாக நடந்து கொள்கிறார். நீட் வினாத்தாள் முறைகேடு, மணிப்பூர் கலவரம், ராமர் கோவில் ஊழல், விமான நிலையங்கள் இடிந்து விழுகிறது, பீகாரில் இதுவரை 8 பாலங்கள் காணாமல் போயுள்ளது. இப்படி எதற்கும் பதிலளிக்காமல் 3 குட்டி கதைகளை சொல்லி அடாவடியாக பிரதமர் பேசுகிறார் என்று கடுமையாக சாடினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.